சிவகுமார் அண்ணன் நடித்த சிட்டுக்குருவி படம் டப்பிங் போய் கொண்டிருந்தது. ஒரு சிறு வேடம் ஒன்றிற்கு டப்பிங் செய்வதற்கான ஆள் அன்று வரவில்லை. தேவராஜ் மோகன் என்பவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். வேந்தன்பட்டி அழகப்பன் என்பவர் இணை இயக்குனராக வேலை செய்தார். ஆள் இல்லாத சமயத்துல என்னை பார்த்தவர்கள் நீ வந்து பேசு என்று என்னை அழைத்தாங்க. ஒரே டேக்ல டயலாக் எல்லாவற்றையும் நான் பேசி முடித்தேன். ஆச்சரியத்துடன் எப்படி ஒரே முயற்சியில பேசி முடித்தாய் என்று அவங்களாம் கேட்டாங்க. வெளியில உட்கார்ந்து அனைத்து கதாபாத்திரங்களின் வசனங்களையும் பேசி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. சாயங்காலம் நான் வீட்டிற்கு கிளம்பும்போது சும்மா போகாத என்று கூறி 2 10 ரூபாய் 1 5 ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்து வாழ்த்தினாங்க. இதுதான் நான் சினிமாவில் முதலாக வாங்கிய சம்பளம். அது 25 ரூபாய். இன்றைக்கு நான் லட்சக்கணக்கில் வாங்குறதுக்கான அடிப்படையான அந்த உழைப்பு அங்கிருந்து தான் ஆரம்பித்தது என்று சொல்கிறார். இப்படித்தான் எனது டப்பிங் வாழ்க்கை தொடங்கியது. நடிப்பும் இன்று வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்